வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி எந்த மாடி தோட்டத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமுல்லவாயிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்கிட்ட நிறைய அடோனியம் கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் நிறைய தாமரை அப்படின்ட்டு நிறைய செடி வச்சுருக்கேன், எல்லாமே தரையில் வச்சுருக்கேன் சார். ஒரு சில ஸ்டாண்டு மட்டும் தான் நான் வாங்கினேன், நானே வச்சு பண்ணேன். மற்ற எல்லாமே கொஞ்சம் நான் கீழே நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக நீங்கள் நீட்டாக மாற்றி தரணும். உங்கள் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாடி தோட்டத்தை அவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ உங்கள் ஸ்டைலில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தங்க. அந்த அடோனியம் கலெக்ஷன் ஏன் தான் இப்படி ஒரு அடிக்டாக இருக்காங்கன்னு தெரியல, அவ்வளோ அடோனியம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு சில செடிகள் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் இரும்பு ஸ்டாண்டில் ஆரம்பத்தில் வாங்கி போட்டிருந்தேன் அப்படின்னாங்க. ஒரு வித்தியாசமான ஸ்டெப்பில் இரும்பு ஸ்டாண்ட்லாம் வாங்கி போட்டிருந்தேன். அது எல்லாமே ரொம்ப துரு பிடிச்சி போய் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிச்சு சார். உங்கள் யூபிவிசி ஸ்டாண்டு பார்த்தேன், அதேமாதிரி எனக்கு பக்காவாக உங்கள் டீமை வச்சு எனக்கு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, கீழே தான் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா படிக்கட்டு வேறு வழி எல்லாமே அவங்களுக்கு எங்கெங்கே கேப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் தொட்டிகளாக வச்சுருந்தாங்க. இந்த மாடி தோட்டத்தை நம்ம டீமை வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறோங்க. இப்படி இருந்த இந்த மாடி தோட்டத்தை நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் செம சூப்பராக பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் வேலை பிஸியால் அவங்கள போய் பார்க்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் போய் பார்த்து சைட்டு விசிட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டாண்டு எங்கெங்கே வேணும், எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்தேன். அந்த ஐடியா பிரகாரம் உங்களுடைய பொறுப்புங்க, உங்களை நம்பி வேலையை ஒப்படைக்கிறேன், எனக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னவோ அதே மாதிரி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன செடி எப்படி வந்தால், இந்த இடம் எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பாட் எல்லாமே ஒரே சைஸாக கலராக பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு அவங்க மாடி வந்து கீழே எல்லாமே அந்த டைல்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. கீழே ஃபுல்லாக ஒரே அழுக்குங்க, எனக்கு இந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எங்களால் எந்த அளவுக்கு நாங்கள் கீழே வந்து கொஞ்சம் தேய்ச்சி க்ளீன் பண்ண முடியுமோ நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகணும்னா நீங்கள் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணி ஆகணும், கெமிக்கல் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களால் எவ்வளோ நீங்கள் க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற எல்லா தொட்டிகளுமே அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா மாடியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுட்டேங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் நாரை போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் அழுக்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பித்தோம். ஃபுல்லாகவே நிறைய செம்மண்ணு தான் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி தரையாக வச்சிங்கன்னா இதுதாங்க ஒரு பிரச்சனை. என்னென்னா மாடி நல்லா இருக்கிற மாடி கூட நம்ம செம்மண்லாம் கரைப்பட்டு கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் ஆகிடும். அப்புறமா அவங்களுக்கு வந்து 3 லேயர் ஸ்டாண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்து ஹைட்டு வந்து 1 ஃபீட்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க, கொஞ்சம் நிறைய சின்ன பாட்டெலாம் இருக்கிறதுனால நிறைய வச்சுக்கலாம், பெரிய பெரிய பாட்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கீழே மட்டும் 20 இன்ச்சஸ்லேருந்து வித்து வர மாதிரியும் மேலே 10 இன்ச்சஸ் மேலே 10 இன்ச்சஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஹைட்டு வந்து 1 ஃபீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தோம். எந்தெந்த தொட்டி எங்கெங்கே வந்தால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இதிலே டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக அடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்ட பிறகு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வெர்டிக்கலாக ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி வேணும் சார், எதனா கொடி காய்கறி போடுற மாதிரி அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்டாண்டில் பந்தலில் பண்ணி கொடுத்தோம். பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் இப்படி தாங்க இருந்தது, ஒரே அலங்கோலமாக அங்கங்கே கொஞ்சம் அழுக்குமாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம டீம் போய் இந்த அளவுக்கு சூப்பராக அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்பவே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த சைடு பிஃபோர் எப்படி இருக்குது பாருங்கள், மொத்தம் 2 பாட்டாக பிரித்து நாங்கள் பண்ணோம். இது வந்து ஷெட்டு கீழே வச்சுருந்தாங்க, அதையும் நாங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம். சப்போஸ் சென்னையில் இருக்க நண்பர்கள் உங்கள் மாடி தோட்டத்தையும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் பாபு ஆர்கானிக் கார்டன் டீமு உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்போம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.